தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பதினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். 1 சாமுவேல் 18:5. And David went out with whosoever Saul sent him, and behaved himself wisely, and Saul sent him over the man of war. இந்த செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, தாவீது புத்தியாய் நடத்தி கொண்டானான் தன்னுடைய காரியங்களிலே. ஆண்டவர் ஞானத்தை கொடுக்கிறார், அந்த ஞானத்தை செயல்படுத்துவது புத்தி. ஆண்டவர் கொடுக்கிற அறிவை பயன்படுத்துகிற விதம்தான் புத்தி. கர்த்தருக்கு தேவனுக்கு பயந்து நடந்த தாவீதுக்கு தேவன் நிறைய ஞானங்களையும் அவர் கொடுத்திருந்தார். எனவே சவுல் தாவீதை எங்கெங்கே அனுப்புகிறானோ அங்கே புத்தியாய் நடந்து கொண்டான். மக்கள்கிட்ட எப்படி பேசணும், அதிகாரிகிட்ட எப்படி பேசணும், ஏழைகிட்ட எப்படி பேசணும், பணக்காரங்கிட்ட எப்படி பேசணும், இதை ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இந்த காலை வேளையில் இந்த செய்தியை கேட்கிற எனதருமை சகோதர சகோதரிகளே, நாம் போகிற வருகிற இடங்களிலே நம்முடைய பேச்சுக்கள், நம்முடைய நடத்தைகள், நம்முடைய செயல்பாடுகள் புத்தியாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவரை காண வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு தாசில்தாரை பார்த்து சில காரியங்களை பேச வேண்டும் என்று நினைத்திருக்கலாம். ஒரு பெரிய அதிகாரிகளை சந்திக்க வேண்டும் என்று உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கலாம். என்ன செய்யணுமாம்? அவங்ககிட்ட போகிற போது புத்தியாய் அவரிடத்தில் பேசணும். அவங்களுடைய நிலை அறிந்து பேச வேண்டும். எப்படி கனப்படுத்த வேண்டும், எப்படி கனமான வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எப்படி அவரிடத்தில் பேச வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை பயன்படுத்தி ஞானத்தை பயன்படுத்தி புத்தியாய் செயல்படுத்த வேண்டும். இந்த அநேகர்கள் மிகப்பெரிய வேலையை ஆண்டவர் கொடுத்திருப்பார். ஒன்றுமில்லாமல் இருந்திருப்பான். வீடு இருக்காது, வாசல் இருக்காது, மிகுந்த தூரத்திலே ஒரு காலத்திலே வாழ்ந்திருப்பான். ஆனால் இப்போது வசதி வந்திருக்கும், பெரிய வேலை கிடைச்சிருக்கும். அவங்க என்ன செய்வாங்கன்னா பழச மறந்துடுவாங்க. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம், நாங்கள் பேர் இடத்துல இருக்கிறோம், நாங்கள் வசதியாக இருக்கிறோம் என்று தங்களை தற்பெருமைப்படுத்திக் கொள்ளக்கூடாது. அருமையானவர்களே, யாருக்கிட்ட பேசினாலும் அவங்ககிட்ட தாழ்மையோடு பேச வேண்டும், அன்போடு பேச வேண்டும், உபசரிக்க வேண்டும். நாம் பேசுகிற விதங்களில் நமக்கு ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பேசுகிற விதங்களை பார்த்து நம்மை கனப்படுத்துவார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் நாம் நடந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன? பெருமையை விட்டு தாழ்மையை தரித்துக் கொள்ள வேண்டும். போகிற வருகிற இடங்களிலே புத்தியாய் நடந்து கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 39:5 அவனை தன் வீட்டுக்கு தனக்கு உண்டான எல்லாவற்றிற்கும் விசாரணைக்காரனாக்கியது முதற்கொண்டு கர்த்தர் யோசேப்பு நிமித்தம் அந்த எகிப்தியன் வீட்டை ஆசீர்வதித்தார். யோசேப்பு ஆண்டவருக்கு பயந்தவன். அவனும் போகிற இடங்களில் எல்லாம் புத்தியாய் நடந்து கொண்டான். யோசேப்பு தன்னிட்ட இருக்கிறான்னு சொல்லி அவன் மூலமாக எனக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று ராஜா மகிமை கொண்டான். எனவே யோசேப்புக்கு சகல இடங்களிலும் மதிப்பு கிடைத்தது, பாராட்டு கிடைத்தது. எனவே அருமை சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையை பிரதிபலிக்க வேண்டும். நடந்து வந்த காரியங்களை, பாதைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அநேகருக்கு நாம் அன்பு செலுத்த வேண்டும். அதைத்தான் தாவீது செய்தார். போகிற வருடங்களில் ஞானமாய் நடந்து கொண்டார், புத்தியாய் நடந்து கொண்டார். சவுல் அவனை யுத்த மனுஷரிலே அதிகாரியாய் மாற்றினார். இந்த காலை வேளையிலே ஜெபம் செய்யலாம். ஆண்டவரே, எனக்கு ஞானத்தை தாங்க, எனக்கு புத்தியை தாங்க, புத்தியாய் நடந்து கொள்ள உதவி செய்யுங்க என்று சொல்லி கேட்போம். ஜெபிக்கலாம். வானத்தையும் பூமியையும் சர்வத்தையும் படைத்த நல்ல தகப்பனே, இந்த அதிகாலை வேளையில் ஒரு விசை கூட துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும்
புத்தியாய் நடந்து கொள்ளும்படியான ஞானத்தை தமது பிள்ளைகளுக்கு தருவீராக. எல்லாம் வல்ல இறைவன் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்திலே ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.